அவர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற அந்த பரிசுத்தமான வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறும் பொருட்டு அவர் அப்படிப்பட்ட பிரயோஜனத்திற்காக நம்மை அவர் சிட்சிக்கிறார். அப்படின்னா என்ன சொல்றாரு தெரியுங்களா? அந்த பிரச்சனைகளுக்கு, அந்த பாடுகளுக்கு நம்மை விட்டு கொடுத்திருக்கிறார். நாம் கடந்து போகிற அந்த வனாந்திர வாழ்க்கைக்கு அவர் போட்டோம் போய் கத்துக்கிட்டோம். நீங்க அவங்க பிள்ளையானா நீங்க அந்த சிட்சைக்குள்ள போறதுக்கு நீ வனாந்திரத்துக்கு போ, நான் யாருன்னு கத்துக்கிட்டு வா, அப்பதான் உனக்கு விஷயம் புரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால தான் சொல்றாரு, நீ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுக்குள்ள போவாயானால் நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்மை அவர் சிட்சிக்கிறார். சிட்சை வரும்போது ஐயோன்னு ஓடுறதில்ல. என்ன பிரச்சனை வருது வரட்டும், போராட்டம் வருதா வரட்டும், பாவமா நான் மேற்கொள்ளுவேன். ஏன்னா நீங்க 1க்கு 2க்கு 4 பிரச்சனைகளை பார்த்து வரும்போது இதையும் நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு என்ன செய்வோம்? நீதியாகிய சமாதான பலனை கொடுக்கும். ஆமென். நீதியான சமாதான பலன். என்ன ஒரு நேர்த்தியான ஒரு அமைப்பு பாருங்க.